2 நாள் முன்னாடி மனு பாக்கர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாங்க. இன்றைக்கி சரப்ஜோத் சிங்கோட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் பெருமிதம் சேர்த்துருக்காங்க. மிக்ஸ் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஈவெண்ட்டில் பிரான்ஸ் மெடல், இந்தியாவோட 2வது மெடல். இந்த வீடியோவில் நிறைய பேச போகிறோம் இவங்களோட பயணங்களை பற்றி. ஸோ முழு வீடியோ பாருங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணி. ரைட், இது எவ்வளோ பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, பல சாதனைகளை குவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பட்டியலிட்டு சொல்லணும். முதல்ல சரப்ஜோத் சிங் மற்றும் மனு பாக்கர் எப்படி ஜெயித்தாங்க? ஏன்னா நேற்றுக்கு கோல்டு அல்லது சில்வர் அந்த 2 மெடலுமே வெல்வதற்கான கன்டென்ஷனில் இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது சரியாக நடைபெறலை. சில ஸ்கோர்ஸ் கம்மியானதை பார்த்தோம் அவங்களோட கடைசி சில சீரீஸில். அதுக்கப்புறம் இன்றைக்கி சவுத் கொரியாவோட வான் ஹோ லீ மற்றும் ஜின் ஏ ஓவை 16-10ங்கிற விகிதத்தில் ஜெயிச்சு பிரான்ஸ் மெடலை தட்டி தூக்கியிருக்காங்க. மறந்துட வேண்டாம், சரப்ஜோத் சிங் இதே கேட்டகரியில் அவரோட சிங்கிள்ஸ் ஈவெண்ட் போன வாரம் சனிக்கிழமை அன்று அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு இன்னர் 10 அதுதான் அவரால் அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியல. அதனால் அவருக்கு ஒரு பெரிய செட்பேக் ஏற்பட்டது. ஒரு பெரிய உணர்ச்சி கலந்த ஒரு உணர்ச்சி மிகுதியோடு அவங்க அப்பா கிட்ட பேசினது இதெல்லாம் பார்த்தோம். ஏன்னா 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஈவெண்ட்டில் ஒரு இன்னர் 10 ஃபியூவர், ஒரு இன்னர் 10 குறைவாக அடிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு அங்கே மெடலுக்கான வாய்ப்பு கிட்டாமல் போச்சு. பட் அங்கே தவற விட்டதை டீம் ஈவெண்ட்டில் பெற்றிருக்காரு. மீன்வைல் மனு பாக்கர் பார்த்திங்கன்னா முதல் இந்தியன் ஷூட்டர் 2 ஒலிம்பிக் மெடல்ஸ் வெல்வதற்கு ஒரே ஒலிம்பிக்ஸில். அதுவும் அவங்க கைப்பற்றியிருக்காங்க. ஒரே இந்தியன் ஆத்லீட் இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட வரலாற்றில் 2 ஒலிம்பிக் மெடல்ஸ் ஒரே கேம்ஸில் குவிப்பது. ஸோ ஏகப்பட்ட சாதனைகள் குவிச்சிருக்காங்க. பட் இந்த சாதனைகள் சாமானியமாக வரல. இவங்களோட கதையை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. மனு பாக்கர் டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் மெடல் குவிக்க முடியாமல் இதே மாதிரி ஒரு டீம் இவெண்ட்டில் இன்ஃபேக்ட் அவங்களோட ஸ்கோர்ஸ் குறைவானதுனால அவங்கள ஒரு ஓவரால் ஒரு வில்லனாக சித்தரித்த பல ஒரு கொடூரமான தகவல்கள், கொடூரமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அவங்களுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஸ்போர்ட்டையே விட்டுடலாம் அப்படிங்கிற யோசனையில் இருந்தாங்க. கூடுதல் பிரச்சனை என்னென்னா, அப்போ அவங்களோட கோச்சாக இருந்த ஜஸ்பால் ராணா, அவரே ஒரு புகழ்பெற்ற ஷூட்டர் இன் இஸ் பிரைம். அவர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கும் இவருக்கும் ஒரு பெரிய ஒரு சண்டே இவங்க 2 பேரும் பிரிவதற்கு காரணமாக இருந்தது. பட் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஒலிம்பிக்ஸ்க்கு நான் சரிப்பட தயார் செய்யணும்னா எனக்கு ஜஸ்பால் ராணா என்னோடய பழைய குருவோட ஒரு பக்கபலமான ஒரு ஆதரவு தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு மனு பாக்கர் திரும்ப அவங்களோட இணைந்தாங்க. இந்த ரிசல்ட் இஸ் தேர் ஃபார் எவ்ரி ஒன் டு சி. மீன்வைல் இன்னொரு பக்கம் சரப்ஜோத் சிங் அம்பாலா அப்படின்னு பஞ்சாப் ஹரியானா பார்டரில் இருக்கிற ஒரு டவுன், அந்த டவுனை ஒட்டி இருக்கிற கிராமம், அங்கேருந்து ஆரம்பித்தார். அம்பாலா கண்டோன்மெண்ட்டுக்கு அவர் ஒவ்வொரு நாளும் பஸ்ஸு சைக்கிள்னு பண்ணி போய் பல இந்தியன் ஆத்லீட்ஸோட ஒரு ரேக்ஸ் டு ரிச்சஸ் ஸ்டோரி மாதிரி தான் மிக கடினமான பிரயத்தனத்துக்கு பிற்பாடு இந்த காலத்துக்கு வந்திருக்காரு. அண்ட் இதே கேட்டகரியில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப க்ளோஸான மார்ஜினில் அவர் மென்ஸ் பிரிவில் குவாலிஃபை ஆக முடியல. பட் அதை ஈடுகட்டிட்டார். ஒரு பிரமாதமான ஒரு அச்சீவ்மெண்ட் சரப்ஜோத் சிங் பொறுத்த வரைக்கும். இந்த இடத்துல நம்ம அர்ஜுன் பபூத்தா பற்றி பேசாமல் இருக்க முடியாது. எல்லோரும் நம்ம இந்த மெடல் வாங்கினவங்களை பற்றி பேசுகிறோம். பட் அவரோட பெயினை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னா நம்ம பிடி உஷாவோட வழி, மில்கா சிங்கோட வழி, இந்த மாதிரி பல பேரோட வழியை புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். ஏன்னா ஜாய்தீப் கர்மாக்கர், தீபா கர்மாக்கர், இவங்க எல்லாருமே 4th முடித்த ஒரு அன்ஃபார்ச்சுனேட் டிஸ்டிங்ஷன் இருக்குது. நான் இந்தியாவுக்கு தொடர்ந்து இந்த 4வது முடிப்பது, அதுவும் சின்ன மார்ஜினில் மெடலை விடுவது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி அர்ஜுன் பபூத்தாக்கு ஏர் ரைஃபிள் ஈவெண்ட்டில் அது சம்பவிச்சது. அவருக்கு ஒரு 10.3 தேவைப்பட்டது அவரோட ஃபைனல் ஷாட்டில். அவரால் 9.5 தான் மேனேஜ் பண்ண முடிஞ்சது. அண்ட் அவரோட ஃபீலிங்க்கு நம்ம கண்டிப்பாக ஈடுனையே கிடையாது. அதுக்கு நம்ம என்ன சொல்லி ஆறுதல் சொல்ல முடியும்? ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான், நமக்கு மனு பாக்கரோட கதை எப்படி ஒரு உதாரணமோ அதே மாதிரி இவருக்கும் வயசு இருக்குது. அடுத்த ஒலிம்பிக்ஸ்க்கு அர்ஜுன் பபூத்தா திரும்பவும் ஒரு படையெடுப்பு செய்வார். அங்கே மெடலை குவிக்க முடியும் அவரால் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்குது. எல்லாரோட ஆசைகளும் கண்டிப்பாக அவர் அங்கே கொண்டு சேர்க்கும். இதே நேரத்தில் ஜஸ்பால் ராணா ரிவ் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற இணையதள வெப்சைட்டுக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி நான் 3 வருடமாக அன்எம்ப்ளாய்டாக தான் இருக்கேன், எனக்கு யாரும் வேலை கொடுக்கல. மனு பாக்கர் வெற்றியாளர் தான் கண்டிப்பாக. பட் டோக்கியோவில் அவங்க தோற்ற போது என்னையும் ஒரு வில்லனாக சித்தரித்தவங்க இப்போ என்கிட்ட இன்டர்வியூ கேட்குறாங்க. பட் அவங்க என்னோடய வாழ்க்கையை மாற்ற முடியுமா? ஸோ இந்த மாதிரி குருமார்களோட அவங்களோட ஃபிசிக்கல், மென்டல் வெல்பீயிங், ஃபைனான்ஷியல் வெல்பீயிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அண்ட் ஹோப்ஃபுல்லி அவருக்கு இந்த கேம்ஸோட ரிசல்ட்ஸோட வெளிப்பாடு கண்டிப்பாக தெரியணும்னு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.